Assalamualaikum everyone, welcome to Columbus Sisters Diary. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து இன்னும் ஒரு vlog தான். ஸோ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணேன் அவசரமாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த vlog பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் பெருநாளைக்கு முந்தி எல்லாம் எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட கிடைக்காத சுட்டி வந்து இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது டைம் ஒண்டிக்கல. ஸோ எனக்கு பேபி கிடைச்சதுக்கு பிறகு வந்து ஸ்டார்டிங் டேஸில் வந்து நான் கொழும்பில் உம்மோட்டில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு எங்கட வீட்டுக்கு போல வந்து நான் உம்மாவையும் தாச்சியும் வந்து கூட்டிக் கொண்டே தான் போனேன். ஏன்னு சொன்னால் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து புள்ளையும் வச்சு கொண்டு எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டம் அப்படின்ற சுட்டி தான். ஸோ அந்த டைம் வந்து என்னோட உம்மாவும் தாச்சியும் இருந்த சுட்டி வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து ஹெல்ப் ஆயிடுச்சு எல்லா விஷயத்துலையும். மார்னிங்கோடைய பார்த்தீங்கன்னா வந்து உமா புல்ல நெப்பி அதே மாதிரி வந்து உடுப்புகள் எல்லாத்தையும் வந்து கழுவி போட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் வந்து இங்கே கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நேரம் கூலாகவே இருக்கும். ஸோ வெயிலும் வந்து குறவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மழை வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ மிச்சம் வந்து மழையாக தான் இருக்கும். ஸோ உடுப்பு காயறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால வந்து மார்னிங்கோடைய வந்து உடுப்பெல்லாம் கழுவி காய போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து உமா வந்து பகல் ஆக்குற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஊடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே தாச்சிட்ட வேலை தான். ஸோ ஊடு கூட்டி தொடச்சி வாசல் என்னமாச்சு கழுவுறேன் அதெல்லாம் கழுவி எந்த நேரமும் க்ளீன் பண்ணி கொண்டே இருக்கிறது தான் தாச்சிட்ட வேலை. ஸோ ஒரு இடம் சரி வந்து அவள் இழுத்து போட்டிக்கப்படா க்ளீன் பண்ணி கொண்டே இப்போ. ஸோ எனக்கும் வந்து அது விருப்பம், ஊடு வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற விருப்பம். அது சொல்லி வந்து தாச்சி இருக்கிற வரைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் ஆயிருந்துச்சு. உமா தாச்செல்லாம் போனதுக்கு பிறகு வந்து எல்லா வேலையும் நானே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் பழகிட்டு அப்படின்னே சொல்லலும். ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மகரிபெல்லாம் தொழுந்துட்டு தான் வந்து நைட்டுக்கு வந்து ஆக்குறதுக்கு வந்தோம். ஸோ உம்மத்தை வந்து தக்காளி செய்கிறே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு இஞ்சி வெள்ளை பூடு சேர்த்து அதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினோடனே அது வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும் அப்படின்னு எல்லாம் இல்லை, கொஞ்சம் வதங்கினோடனே வந்து அதுக்கு தக்காளிக்காய் பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை ரொம்ப எல்லாம் சேர்த்து வந்து உம்மா வதக்குறேன். ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து மிச்சம் அதை வதக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ மசாலா தூள்களை பொறுத்த வரைக்கும் வந்து உம்மா வந்து கொச்சிக்கத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பீஃப் மசாலாவோ இல்லாட்டி வந்து கொத்தமல்லி தூளை எதுவுமே எங்களோட ஃபேமிலியில் சேர்க்குறதில்ல. ஸோ இது வந்து பீஃப் தக்காளி ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன்னா அது ஒரு தக்காளி ரெசிபி வந்து அது வந்து இறாலில் செஞ்சது. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணிடல அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தக்காளியும் சேர்த்ததுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அது தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உமா வந்து எண்ணெயிலே வந்து கொச்சிக்கத்தூள் சேர்க்குறாங்க. ஸோ இப்படி சேர்க்க போல் வந்து கொஞ்சம் கலராக வரும். ஸோ கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு வந்து ஐட பச்சை வாசம் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல வால் முள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். தக்காளியோட டேஸ்ட்டே வந்து நான் சேர்க்குற முள்ளில் தான் இக்கி. ஸோ வால் முள் நல்லா சதையாகவும் மீக்கணும், அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் மீக்கணும். ஸோ அதை அந்த வால் முள்ளெல்லாம் வந்து நல்லா கழுவி நான் சேர்த்துக்கொள்ளணும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முள்ளை விட வந்து மாவோட குவான்டிட்டி வந்து குறை வைக்கணும். அதாவது நான் பிச்சி போடுற அந்த மாவோட குவான்டிட்டி குறை வைக்கணும். ஸோ அதில் தான் வந்து இன்னொன்று தக்காளி டேஸ்ட்டே வரும். ஸோ நாங்கள் அன்றைக்கு 2 கிலோ முள்ளுக்கு வந்து நாங்கள் 1.5 கிலோ மாவில் தான் வந்து நாங்கள் தக்காளி வந்து போட்டிருந்தோம். இதுக்கு கொச்சிக்காய் மஞ்சள் உப்பு மட்டும்தான் அம்மா சேர்த்திக்கிறாங்க. ஸோ முள்ளை சேர்த்துட்டு வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தி வந்து முள் வேகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நான் இறைச்சி குக் பண்ணுற மாதிரி வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் சரி. ஸோ இறைச்சி நல்லா வெந்ததுக்கு பிறகு வந்து நான் தக்காளி மாவு வந்து பிச்சு போடணும்.
நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த ஈத் vlogல தான் வந்து எனக்கு பேபி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து என்ன புள்ள அப்படின்னு சொல்ல மறந்துட்டு எனக்கு. ஸோ என்ன புள்ள கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன புள்ள அப்படின்னு சொன்னால் வந்து பொம்பளை புள்ள தான் கிடச்சிருக்கு. ஸோ பேர் என்னான்னு வந்து கேட்டிருந்தீங்க 2-3 பேர். ஸோ பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கஷஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து குழப்பம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி போடுறேன் புள்ளோட பேர்ட. யூஸ்வலாக தக்கடி அப்படின்னாலே வந்து அரிசி மாவில் வந்து தேங்காய் சேர்த்து அதில் வந்து தக்கடியில் ஆணத்தை ஊற்றி பிணைஞ்சி அதை வந்து பால்ஸ் பிடிச்சி அதை வேக வச்சு அதுக்கு பிறகு வந்து தக்கடியில் ஆணத்தோட மிக்ஸ் பண்ணி வேக வைப்பாங்க. ஸோ எங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக செய்வாங்க. ஸோ அரிசி மாவே சேர்க்காமல் வெறுமே கோதுமை மாவில் தான் வந்து அவங்க தக்கடி செஞ்செடுக்கிறேன். ஸோ அது தான் வந்து எங்களோட எல்லாத்துக்கும் விருப்பம். ஸோ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கு காட்டிக்கிறேன். இந்த தக்கடிக்கு மாவு பிணைய போல் வந்து நார்மலாக நான் தேங்காய் ரொட்டிக்கு மாவு பிணையிற மாதிரி வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் கோதுமாவில். ஸோ நான் வந்து சொல்ல மறந்துட்டு வந்து இறைச்சி வேக வைக்க போலமா வந்து 100 கிராம் மாதிரி வந்து கடலை பருப்பு கழுவி சேர்த்திருந்தாங்க. ஸோ இறைச்சி வேக போல் வந்து அதுவும் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி வெந்துடும். ஸோ அது பொறவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி நல்லா வெந்ததுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய சட்டிக்கு வந்து இறைச்சி சேர்த்துட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் வந்து தக்காளி வேகிறதுக்கு வந்து ஆணமிக்கும். ஸோ எல்லாம் கொதிச்சதுக்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் மாவை வந்து பிச்சு போடணும். ஸோ பிச்சு போட வந்து கையால் கொஞ்சம் நெசுக்கி விட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் சின்னதாகிரும். ஸோ அதுக்கு பிறகு வந்து இடைக்கிட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிடணும். அப்போ தான் ஒவ்வொரு மாவும் வந்து ஒட்டி கொள்ளாது. ஸோ எல்லாம் பிச்சு போட்டதுக்கு பிறகு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஆணத்தை வந்து நான் செப்பரேட் எடுத்து வைப்பேன். அப்படி இருகிச்சு அப்படின்னு சொன்னால் ஊற்றி கொள்றதுக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து சிம்மில் வேக வைக்க போல் வந்து கொஞ்சம் கட்டிப்பால் ஊற்றிட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு தக்காளி ரெடி ஆகிரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஐடியாஸ் இல்லாட்டி என்னமாச்சும் மாற்றிக்கொள்ளணும் இல்லாட்டி உங்களுக்கு என்னமாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.